வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஏப்ரல் 22 வந்து பூமி தினம். ரொம்ப முக்கியமான தினம். பட் ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் அதை பத்தி ஒரு சிந்தனை இல்லாம போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஒரு முக்கிய டேஞ்சரான பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு நான் ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவுசெய்து வியூவர்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க பாருங்க, 1 year to 1 chance. இது முன்னாடியே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஆர்டிகல் இது. அது மட்டும் இல்ல, 2021 வீக்ல ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டிருக்காங்க, இந்த பிளானட் அண்ட் ஐ. இது உள்ளுக்கு வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்ம வந்து பாதிக்க போறோம், பேட் ஏர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேக்கப் கால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்ல உள்ளுக்கு இருக்கு. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சாயில் இஸ் எரோடட். சாயில், வாட்டர் அண்ட் லைஃப் இஸ் அட் ரிஸ்க். மரங்கள் நிறைய நட வேண்டி இருக்கிற இடத்துல நம்ம மரத்தை வெட்டிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட், இந்தியா இஸ் த ஹையஸ்ட் ஹாட்டஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுங்கிறத இன்னைக்கு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத பாருங்க, சேவிங் பிளானட் எர்த். சிட்னிலயும் பாரிஸ்ல உள்ள எஃபில் டவரையும் ஒப்பரா ஹவுஸையும் கூட அவங்க வந்து ரொம்ப மினிமமா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைட்னிங் எஃபெக்ட்லாம் ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தே ஆர் வெரி கன்சர்வேட்டிவ். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சைனால உள்ள இடத்துல 33 டிகிரிஸ் வரும்பொழுது தான் நீங்க ஏசி போடணும், அதுக்கு முன்னாடி ஏசி போடக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த படத்தை பாத்தீங்கன்னா, இது இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், 2024 பை 2050 32% எவர் கிரீன் வந்து எரோட் ஆயிரும். ஸோ வில் பி ஃபேசிங் த வேர்ஸ்ட் இன் தமிழ்நாடு. அதுல நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், திண்டுக்கல் அண்ட் திருநெல்வேலி, ஈரோடு எல்லாமே போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 32% பை 2050. இன்னும் அனதர் 20 வருஷத்துல இது நடந்துரும் அப்படிங்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் என்னெல்லாம் ஆகுங்கிறத இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். குளோபல் வார்மிங், இந்த கார்பன் எமிஷன்ஸ் பத்தி எல்லாம் நிறைய பேப்பர்ல வந்திருக்கு. இந்த 3 நிமிஷத்துக்குள்ள என்னால சொல்ல முடிஞ்ச சொல்றேன் பாருங்க. இதுல வந்து ஹீட் டெத் இது நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. காட்டு தீ நிறைய பரவ ஆரம்பிச்சிச்சு. நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே எரோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எக்ஸ்ட்ரீம் ட்ரவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அன்ரிலையபிள் ஈல்ட்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் வந்துச்சு. பிசிக்கல், மென்டல் ஹெல்த் இம்பாக்ட்ஸ், ரொம்ப நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. நேற்று ரிப்போர்ட் கூட போட்டிருக்காங்க, இல்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, 18% ஜாஸ்தியா இருக்கு இந்தியாவில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தயவுசெய்து வியூவர்ஸ், இந்த பூமி நம்ம இறைவன் கொடுத்திருக்காரு, இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தயவுசெய்து மரம் நடுங்க, ரிவரை வந்து சேவ் பண்ணுங்க, உங்களை சுற்றுச்சூழல் நல்லா வச்சிருங்க. நன்றி, வணக்கம்.